கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஃபோனில் 4G நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம 5G யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட்டுக்காக நம்ம வந்து 5Gக்கு வந்து மாறி இருக்கோம் அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் ஸ்பீடுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காகவும் மட்டும்தான். பழைய 4G டெக்னாலஜியில் என்ன இஷ்யூ இருந்ததுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபோன் என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து நியரஸ்ட் செல்ஃபோன் டவருக்கு போய் கனெக்ட் பண்ணும். ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஒரு டிவைஸ் கொண்டு வருவார். அந்த டிவைஸ் வந்துட்டு செல்ஃபோன் டவர் மாதிரி அது தானாகவே ஒரு க்ளோன் பண்ணிக்கும். க்ளோன் பண்ணிட்டு இந்த ஃபோனு செல்ஃபோன் டவரில் கனெக்ட் ஆகிருக்க அந்த சிக்னலை கட் பண்ணி விட்டுட்டு அவர் உருவாக்கி இருக்கிற அந்த சிக்னல் டவரில் போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணோன்னா அன்என்கிரிப்டட் மெசேஜஸ் போயிட்டு வரும்போது அவர் மேன் இந்த மிடில் அட்டாக் பண்ணி இந்த ஃபோன்லேருந்து போகிற கம்யூனிகேஷன், அதாவது டெக்ஸ்ட் மெசேஜஸ், வாய்ஸ் கால்ஸ், இது எல்லாத்தையுமே ட்ராப் பண்ண முடிகிற ப்ராப்ளம் 4Gயில் இருந்தது. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் 5G டெக்னாலஜி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு லேட்டஸ்ட் 5G டெக்னாலஜியில் ஸ்னிட்ஜெட் அப்படின்ற ஒரு அட்டாக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அட்டாக்கு ஜாமர் வேணாம், டவர் வேணாம், இது எதுவுமே வேணாம். அட்டாக்கர் என்ன பண்றாருன்னா, அன்என்கிரிப்டட் கனெக்ஷன் போறத பாசிவா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரைட் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி அந்த இடத்துல ஒரு கிராஃப்டட் மெசேஜை இந்த ஃபோனுக்கு அனுப்பி விடுறாரு. அந்த ஃபோன் உள்ள வந்து அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபோன் என்ன பண்ணுதுன்னா, ஃபோனோட ரவுட்டருக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி 5Gயை ஆஃப் பண்ண வைக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்க ஃபோன் வந்து 5G நெட்வொர்க்ல கனெக்டே ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, உங்க ஃபோன் 4Gயோ 3Gயோ நியரஸ்ட் எது அவைலபிளா இருக்கோ அதுக்கு போய் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதில் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பழைய அட்டாக்கு பாசிபிள் ஆகிடும். ஸோ அந்த வகையில் தான் இந்த லேட்டஸ்ட் 5Gயை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி ஒரு சைடு வளர்ந்தாலும் அதோட ஆபத்து ஒரு சைடு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.